ஹலோ மக்களே, இன்னைக்கு குக் வித் கோமாளிலேருந்து ஜாப்பனீஸ் பேன்கேக் வித் மேங்கோ சார்பே பண்ணிடலாமா? சார்பே பண்ணுறதுக்கு மாம்பழத்தை 10 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துட்டேன். இது கூட லெமன் ஜூஸ், புதினா இலை அண்ட் சர்க்கரை சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். இதை திரும்பியும் 5 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா சார்பே பக்காவாக செட் ஆகிடும். அடுத்து பேன்கேக் பண்ணுறதுக்கு 2 முட்டையோட ஒயிட் அண்ட் எல்லோவை தனியாக எடுத்துக்கோங்க. ஒயிட்டை மட்டும் ஃப்ரிட்ஜில் 10 நிமிஷம் வச்சு எடுத்துக்கோங்க. முட்டையோட மஞ்சக்கரு கூட 2 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்து அடிச்சுக்கிட்டேன். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் மைதா, பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த ஒயிட் பாட் கூட 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணிக்கோங்க. இந்த பாத்திரத்தை தலைக்கீழே கவிழ்த்தாலும் சின்ன ட்ராப் கூட விழாமல் நல்லா ஸ்டிஃபாக நிற்கிற மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒயிட் அண்ட் எல்லோவை லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா பேன்கேக் ஃப்ளஃபியாக கிடைக்காது. அதே மாதிரி மிக்ஸ் பண்ண உடனே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு உடனே பேனில் 2 கரண்டி சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் தண்ணியை இந்த மாதிரி ஆட் பண்ணி மூடி போட்டு 2 நிமிஷம் குக் பண்ணிவிடுங்க. 2 சைடுமே குக் பண்ணி எடுத்துட்டேன். நம்ம சார்பேவும் செம்மையாக செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பேன்கேக், சார்பே அண்ட் க்ரீமோட சர்வ் பண்ணிடலாம். இந்த ரெசிபி குக் வித் கோமாளியில் யார் பண்ணதுன்னு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. பாய் பாய்.